Hello students, welcome back. First lesson civics oda continuation. Last session we have discussed about fundamental rights. In this session we are going to see about directive principles of state policy. So fundamental rights மாதிரியே தான் நமக்கு இந்த directive principles of state policy. Fundamental rights வந்து part 3ல of Indian Constitutionல இருக்கும், இது part 4ல இருக்கும். இது வந்து ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி நமக்கு சொல்லுது. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் இருக்குது இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய சோஷியல் வெல்ஃபேர், சமூக நல்லிணக்கணத்தோடு நம்ம வாழ்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடியது தான் இந்த டிரெக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக டீல் பண்ணக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரிலேட்டடாக டீல் பண்ணக்கூடியது தான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு தனியாக எந்த கிளாசிஃபிகேஷனுமே கிடையாது. பட் இதை வந்து ஃபர்தராக இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை 3 வகையாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு 3 வகையாக பிரித்து நமக்கு இது வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிரெக்டிவ் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமையிலேயே நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம், இல்லை அதில் என்ன பிரச்சனைனாலும் நம்ம கோர்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம். லீகலாக வி கேன் ஏபிள் டு டீல் தட் பர்டிகுலர் திங். ஆனால் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். இந்த லீகலாக வி குடன் டீல். அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக. ஸோ இது என்ன அப்படின்றத பற்றி இங்கே உங்களுக்கு இந்த டேபிள் காலம்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த ஃபண்டமெண்டல் இது பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இது இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது இதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையான விஷயம் தான். எதுக்குன்னா ஒரு கண்ட்ரியோடைய கவர்னன்ஸ்க்கு, ஒரு கண்ட்ரியை ஆட்சி பண்ணுறதுக்கு இது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மிக முக்கியமான டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லா மேக் பண்ணும்போது இதை வந்து டியூட்டி பவுண்ட் முக்கியமான ஒரு கொள்கையாக வச்சு இதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு ப்ரொமோட் த சோஷியல் வெல்ஃபேர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது எல்லாமே நம்மளுடைய சோஷியல் வெல்ஃபேர், நல்ல சமூக விதமாக நல்லிணக்கத்தோடு வாழணும் அப்படின்றத வச்சு நம்மளுடைய மொராலிட்டி பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அம்பேத்கர் வந்து இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலை இவர் நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலை நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சைட் பை சைட் படிக்கும்போதே ஒன்னோட ஒன்று ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தையே கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது யூஎஸ்ஏ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தது. இது வந்து அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ஈவன் த கவர்மெண்ட் கேனாட் டேக் அவே. இது கவர்மெண்ட்டே நினச்சா கூட இந்த ரைட்ஸை நம்மளால் அவங்க எடுக்க முடியாது. பட் இது வந்து ஒன்லி டு இன்ஸ்ட்ரக்ட் த கவர்மெண்ட் இப்படி பண்ணலான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறது தான். இது ஒரு பெரிய ரைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை வந்து லீகலாக வி கேன் ஏபிள் டு டீல் வித். கோர்ட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேஸ் போட்டு நமக்கான நீதி வாங்க முடியும். பட் இங்கே இது வந்து அந்த மாதிரி லீகலாக வி குடன்ட் டீல். இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அதே மாதிரி தான் மறுபடியும் சொல்கிறாங்க, இதுக்கு லீகல் சாங்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒன்லி மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் தான். அண்ட் தென் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அரசியல் ரீதியாக டெமோக்ரஸி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அரசியல் ரிலேட்டடாக டீல் பண்ணக்கூடியது அப்படின்றது, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ரைட்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பொலிட்டிக்கலி இது ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது வந்து சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் டீல் பண்ணக்கூடியது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து நேச்சுரல் ரைட்ஸ், பட் இது வந்து லீட் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ். நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ரிலேட்டடாக மனிதர்களுக்கு உண்டான உரிமைகளை வந்து அடிப்படை உரிமைகளை வந்து டீல் பண்ணக்கூடியதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக சொல்லணும்னா இது பார்ட் 3ல் இருக்கும், இது பார்ட் 4ல் இருக்கும். 12 to 35 வரைக்கும் இருக்கக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 36 to 51 வரைக்கும் இருக்கக்கூடியது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அவ்வளோதான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க.
பட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்து வச்சுருக்கேன். இதை லிசன் பண்ணிங்கனாலே புரியும். என்ன இது டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே கேட்டகரி வைஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டிகல் 36 to 51 இது சோஷியலிஸ்ட், இது காந்தியன், இது லிபரல் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக ரீதியான விஷயங்கள் காந்தியன்னாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியும், பீஸ், அகிம்சை, இந்த மாதிரியான விஷயங்கள், வில்லேஜ் பஞ்சாயத்து, இதுக்கெல்லாம் தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருப்பார். ஸோ அது ரிகார்டிங்காக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ஆர்டிகல்ஸ் வரும். லிபரல் அப்படிங்கிறது நமக்கான உரிமைகள், அதாவது சுதந்திரம், இதை பற்றி பேஸ் பண்ணி வரக்கூடியதெல்லாம் இதில் வரும். சோஷியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்கணும், எல்லாத்துக்கும் ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ரைட், சமமான வேலை, சமமான ரைட்ஸு, அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் தென் ஒரு நாட்டினுடைய வெல்த் இருக்குன்னா அது ஒருத்தவங்ககிட்டயே போய் சேரக்கூடாது, சமமாக பிரித்து கொடுக்கணும். அந்த பேசிஸில் உருவாக்கப்பட்டது தான் பேங்க் நேஷ்னலைசேஷன், வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க இந்திரா காந்தி பீரியடில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டுட்டு வந்தது. எதுக்காகனா ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அண்ட் தென் லேண்ட் சீலிங் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், இந்த மாதிரி சோஷியல் ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான பேசிக்கான ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதே காந்தியன் அவருடைய அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி அவர் கிராமங்களுக்காக நிறையா பேசியிருப்பார். ஸோ எம்பவர் வில்லேஜ் பஞ்சாயத்து, குடிசை தொழிலை ஊக்குவிக்கிறது, அண்ட் தென் மினிமம் வேஜஸ், குறைஞ்சபட்ச கூலியாக ஒரு நம்ம வேலைக்கு தகுந்த கூலி இருக்கணும் இல்லையா, ஸோ மினிமமான ஒரு வேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆக்ட் கொண்டுட்டு வந்தது. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த உயிரினம் வதைப்பது, அந்த மாடை கொன்று இது பண்ணுவாங்க இல்லையா, அதை எதிர்த்து லாஸ்ட்டாக பேன் பண்ணி போராட்டம்லாம் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்கல்ல ஒரு சட்டம். ஸோ அதுதான் பேன் ஆஃப் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், வதைப்படுத்துறது, உயிரினங்களை வதைப்படுத்துறதுக்கு எதிராக கொண்டுட்டு வந்தது, பேன் பண்ணது, அதை தடை விதித்தது. அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் உருவாக்கி அதில் மூலியமாக மக்களுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சொசைட்டின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது மூலியமாக மக்களுக்கு லோன் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான பயிர்க்கடன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் இந்த காந்தியன் ரூல்ஸில் வந்துடும். அண்ட் தென் லிபரல் ரிகார்டிங்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லாத்துக்கும் ஒற்றுமையான ஒரு விஷயம், ரெஸ்பெக்டிங் இன்டர்நேஷ்னல் பிரின்சிபல்ஸ், அந்நிய நாட்டுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சில உடன்படிக்கைகளை மதிக்கிறது. அண்ட் தென் பேசிக்காக நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், வாட்டர் பொல்யூஷன், ஃபாரஸ்ட் ஆக்ட்டு, ஏதாவது என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆக்ட்டு, இதை பற்றிலாம் சொல்லக்கூடியது தான் இது. இதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51, அது எதை பற்றி சொல்லுதுன்னா பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் எ கண்ட்ரி, நாட்டினுடைய அமைதியும் பாதுகாக்கிறத பற்றி, மக்களினோட அமைதி அண்ட் தென் நாட்டின் பாதுகாப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நமக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான சமூக ரீதியாக இருக்கக்கூடிய, பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அதில் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக உங்கள் புக்கில் கொடுக்கல, நான் அது உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்காக வாட்னு தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா, அடுத்தது அடிப்படை கடமை. நமக்கு கண்ட்ரியில் கொடுக்கப்பட்டது அடிப்படை உரிமை, நம்ம கண்ட்ரிக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை, அதுதான் அதுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏலேருந்து எடுத்தோமோ, எப்படி டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி அயர்லாண்டோட இதை பற்றி கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோமோ, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யனோட இதிலிருந்து எடுத்தது. அப்போது 1976 அப்போ அங்கேருந்து அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு இது கொண்டுட்டு வந்தாங்க. 1976 இந்த கமிட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு ரூலும் ஒரு இதுவும் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சு, அந்த குழுவத்தை ஒரு குழுனா அதில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒரு தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணி கொண்டு வரலாமா வேண்டாமான்னு முடிவெடுப்பாங்க. ஸோ சர்தார் ஸ்வரன் சிங் அப்படின்ற கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேரில் 1976 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நமக்கு கொண்டுட்டு வந்தாங்க. 42nd அமெண்ட்மெண்ட், 42வது சட்ட திருத்தத்தில் 1976 இந்த சட்ட திருத்தத்தில் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளோட கான்ஸ்டியூஷனில் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் பார்ட் 4 தான் இருந்தது. பார்ட் 4A அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் இந்த அடிப்படை கடமைகளை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 51Aல தான் நமக்கு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் படிச்சிங்கனாலே புரியும். நான் உங்களுக்கு சிம்பிளாக வாட் இஸ் வாட்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், நம்ம தேசிய கொடி, தேசிய இந்த பாடல் இதெல்லாம் பாடும்போது நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் அவமதிக்கக்கூடாது. அப்படி அவமதித்தோம்னா அது நம்மளுக்கு தப்பு. ஈவன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது நம்மளோட அடிப்படை கடமை. நம்மளுடைய நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், இந்த இதுக்காக நம்ம ஃப்ரீடம்காக பாடுபட்டவங்களுக்காக நிறைய நோபல் ஐடியாஸ் இதெல்லாம் இருக்குது. அவங்க இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து எப்பவுமே செரிஷ் பண்ணிடணும். ஐ மீன் அதை எப்பவும் நினச்சி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக நம்ம கரெக்டாக அதுக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் எதுவும் நம்ம நடக்கக்கூடாது. எப்பவுமே யூனிட்டியோ நாட்டினுடைய ஒற்றுமை பற்றியும் தேசிய ஒற்றுமை பற்றியுமே நம்ம சிந்திக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்மளோட கண்ட்ரி ஏதாவது ஒரு அவசர காலத்துலேயோ இல்லை வார் வருது அந்த மாதிரி டைமில் நமக்கு அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அண்ட் தென் எப்போவுமே சகோதரத்துவத்தோடு இருக்கணும், யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் நாட்டினுடைய மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய கல்ச்சரையும் ஹெரிட்டேஜையும் நம்ம பாதுகாக்கணும். நாட்டினுடைய சில லேக்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதெல்லாம் இன்னும் நல்ல விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து செயல்படணும். அதெல்லாம் வந்து அழிக்கிற வகையில், அதை டெஸ்ட்ராய் பண்ணுற வகையில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் தென் சயின்ஸ் ரிகார்டிங்காக இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிறைய விஷயங்களும் ஒத்துழைச்சி நிறைய விஷயங்களில் நம்மளுடைய பங்கையும் நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணுறது, ஏதாவது ஒரு கலவரம் அந்த மாதிரினா கூட உடனே பஸ்ஸை உடைக்கிறது, கல் எறிகிறது, இந்த மாதிரி இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணணும். அண்ட் தென் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எல்லா வகையிலையும் நம்ம வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும், அதுக்கு நம்மளுடைய பங்கை கண்டிப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன், எல்லாத்துக்கும் கல்வி. அதுதான் உங்களுக்கு வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 ஆக்ட் படியே சொல்லியிருப்பாங்க. அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படிங்கிறது 6லேருந்து 14 ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்டும் பண்ணிட்டாங்க. ஸோ 6லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கண்டிப்பாக அவங்கள வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. அவங்கள கண்டிப்பாக கல்வி வந்து அவங்களுக்கு கட்டாயமாக்கப்படணும். அவங்களுக்கு கல்வி கற்றுக்கிறது அவங்களுக்கான அடிப்படை உரிமை, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, அதை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது பேசிக்காக தான் இருக்கும், படிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒன்ஸ் புரியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா படித்து பார்த்துட்டு கேளுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.